ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. துர்க்மெனிஸ்தானிலிருந்து குழாய் மூலம் இந்தியாவுக்கு எரிவாயு கொண்டு வரும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமீத் அன்சாரி. பருவநிலை மாற்ற மாநாட்டால் உலக நாடுகள் பசுமை வாய்ந்த எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக மோடி கருத்து. வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையிலான பெருநகர தொடர்வண்டி திட்டத்துக்கு அனுமதி, வெங்கையா நாயுடு தகவல். வெள்ளம் பாதித்த நகரங்களை சீரமைக்க 4500 கோடி ரூபாய் நிதி வழங்குமாறு நடுவண் அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை. திருவாரூர் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. விருத்தாச்சலத்தை அடுத்த திட்டக்குடியில் கோயிலுக்குள் புகுந்து அம்மனின் தாலியை திருடிச் சென்றது மர்ம கும்பல். மேற்கு வங்கத்தில் மாவோயிஸ்ட் ஆதிக்கம் நிறைந்த பகுதியில் பலத்த பாதுகாப்புடன் 26 இணைகளுக்கு திருமணம். ஒரு பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தில் நடுவண் அரசு குளறுபடி செய்வதாக கூறி டெல்லியில் முன்னாள் இராணுவத்தினர் போராட்டம். இந்தியாவில் 8 மாநிலங்களில் தாக்குதல் நடத்த IS தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை. பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் நிகழ்த்திய குண்டுவெடிப்பு தாக்குதலில் சிக்கி பொதுமக்கள் 10 பேர் உயிரிழப்பு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.